லூக்கா 16:16. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்க. இந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை கர்த்தாவை திறந்து விடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் நாங்கள் ஆண்டவரே பூரண நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்ற ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய ஃபயர் நடந்தது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டு தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார ஸ்டேட்டு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்க அங்கே வாழ்கிறாங்க. அதில் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சினிமாக்காரங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊர். 60 லட்சம் கோடி நஷ்டம்னு சொல்கிறாங்க. 60 லட்சம் கோடி. அதை பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு சீன் பார்த்து எனக்கு ரொம்ப கவலைப்பட்டேன் நான். அது என்னென்னா, ஒரு அம்மாவும் அப்பாவும் தப்பிச்சிட்டாங்க, பையன் வந்து இறந்து போயிட்டார். ஒரு பூனைக்குட்டி ஒன்று வெளியே வரல. ஃபயர் நடக்குது. அங்கே ஃபயர்மேன்லாம் வந்து இங்கே நிற்கக்கூடாது போங்கன்றாங்க. தான் பையன் இறந்து போயிட்டு கண்ணீர் விட்டு அவங்க அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக நின்னாங்க. ஏன்னா அந்த பூனை வந்து வெளியில் வரல. இவங்க வெளியில் ஓடியாட்டாங்க, பையன் இறந்து போனார். இந்த நிகழ்ச்சியை பார்த்தப்ப எனக்கு வந்து தேவனுடைய வருகையில் இப்படி நடக்க போகுதுன்றதை என் கண்ணில், என் விசுவாசத்தில் நான் பார்க்குறேன். எப்படி நடக்க போகுதுன்னா, ஒரு வீட்டில் ஆண்டவர் சொன்னார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருவர் கைவிடப்படுவாங்க. ஒருவேளை வந்து பரலோக ராஜ்யத்தில் அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று நிச்சயமாக புரியல. நம்ம சொந்தங்களை விட்டுட்டு நம்ம பரலோக ராஜ்யம் போயிட்டா, தன் பிள்ளையை விட்டுட்டு, தன் மனைவியை விட்டுட்டு, தன் கணவனை விட்டுட்டு ஒருத்தங்க பரலோக ராஜ்யம் போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே அங்கே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல எனக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அங்கே கண்ணீரும் இல்லை, வேதனையும் இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லாசரு பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு அவர் குடும்பத்தை குறித்து கவலைப்படுறார், அவருடைய சகோதரர்களை குறித்து கவலைப்படுறார். ஐஸ்வர்யவான் வந்து நரகத்தில் இருக்கிறார், பாதாளத்தில் இருக்கிறாரு. லாசரு பரலோக ராஜ்யம் போயிட்டாரு. அந்த பாதாளத்தில் இருக்கிற மனுஷனுக்கு வந்து வேதனை வந்துருச்சு. என்ன வேதனை வந்துருச்சுன்னா, நான் வந்த இடத்துக்கு என் சகோதரர் வந்துடக்கூடாது. அப்போ சொல்கிறப்ப வந்து அவர் சொல்லுவார், என் நாக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்து முடிஞ்சால் ஒரு 2 சொட்டு ஊற்றுங்க. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான இடத்துல இருக்கிறப்ப கூட, சஃபரிங்கில் இருக்கப்பட அவங்க குடும்பத்தை பற்றி தெரியுது. அப்போ சொல்கிறாங்க, இல்லை, ஒருத்தர் உயிர்த்தெழுந்து போனால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ஆனால் உயிர்த்தெழுந்து 40 நாள் வெளிப்பட்டு 500 பேர்களுக்கு மேலே தம்மை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எனக்கு தெரியல அந்த 500 பேர்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமே நமக்கு நடந்துட்டா கூட, ஒரு மரித்தோரோடு எழுந்தவர் ஒருத்தர் வந்தால் கூட, இந்த இருதயம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாது தான் இருப்போம்.
தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததான் இருப்போம். அது இப்போ இல்லை, 1வது நூற்றாண்டுலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு சில கூட்டம் மட்டும்தான் அதை விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. பலர் அதை விசுவாசிக்கலை, நம்பலை. அவங்களாம் உலகத்துக்காக வாழ்ந்தாங்க. 1வது நூற்றாண்டில் தேவன் வரப்போறார்னு நம்பி வீட்டெல்லாம் விற்றுட்டு எங்கே கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாங்க? யார்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில். பேதுருக்கிட்ட வந்து பணத்தை போடுறாங்க. அவர் அப்படி பணத்தை வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறார். அவர் எடுக்கலை, கையில் வாங்கலை, அதுதான் பாதத்தருகே போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எதுக்காக வீட்டை விற்று கொடுத்தாங்க? இயேசு வரப்போகிறார். எப்போ அவங்க கொடுத்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால். 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு வரப்போகிறார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம 2000 வருஷத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற நம்ம உண்மையிலே, நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம அதெல்லாம் சும்மா வந்து வருவார், அவர் எப்போயாவது வர்றப்போ வரட்டும், ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம எப்படி நம்ம எடுத்துக்குவார். அதனால் நம்ம இங்கே என்ன வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில், அந்த வாழ்க்கையில் நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பொல்லாங்கனுக்குள்ள உலகம் இருக்கா? உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் இருக்கானா? ஆமாம். இப்போ உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தேவனுடைய சித்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. சாத்தான் இவ்வளோ நாள் இந்த உலகத்தை வந்து ஆட்டி படைக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்றத கர்த்தர் அலோ பண்ணியிருக்கார். கர்த்தர் அலோ பண்ணதுனால இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியான பிரசங்கம்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. அதை பற்றி வந்து அறிவும் பொதுவாக இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கமும் பண்ணுறதில்ல. அதை பற்றி வந்து சீரியஸாக பேசின ஒரே ஒருத்தர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு யூதர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு, எருசலேமில் இருக்க யூதர்கிட்ட, இல்லை அமெரிக்காவில் இருக்க யூதர்கிட்ட, இல்லை ரஷ்யாவில் இருக்க யூதர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய மகிமை சொல்லுவாங்க. அவங்களுடைய மகிமை வந்து மோசேன்னுவாங்க. அவங்களுடைய மகிமை வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம்னு சொல்லுவாங்க. 100% சொல்லுவாங்க. நீங்கள் 100 பேரை போய் நீங்கள் விசாரிங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதே நீங்கள் 100 பேர் வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இந்த காலத்தில் மகிமைன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எழுதி கொடுத்த, கர்த்தர் பேசின அவருடைய சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம், மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை பற்றி நம்மளாம் பெருமையாக பேச மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை குருடாக்கிறான். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறான். அவன் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறான். அவன் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, பாட்டு பாடுங்க, நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அதை நடத்துங்க, ஜாலியாக இருங்க, ஏதாவது பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேளுங்க, ஆபிரகாமை பற்றி, மோசேயை பற்றி, தாவீதை பற்றி கேளுங்க. ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசத்தை மட்டும் நீங்கள் எப்படியும் தெரிஞ்சுக்க கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான் பிசாஸ். சபைகளை குறித்து இந்த பேர்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா பேர்ட்ஸ் வேட்டையாடுறத, பறவைகளை அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்த உடனே கீழே விழுந்த பறவையை இப்போ எடுக்க மாட்டாங்க, பறக்கிறத தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ 3 கொக்கு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் பார்த்துருக்குறேன் அதை. கொக்கு அடிப்பாங்க, அந்த கொக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க மாட்டாங்க, அந்த பறந்து ஓடுறத தான் அடிப்பாங்க. ஏன்? டார்கெட்டாக தான். பிசாசனுடைய டார்கெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுந்து போன சபையை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது, அது அவனுடைய ஆள்.
யாராவது எங்கேயாவது 100 சபையில் ஒரு சபை உயிருள்ள சபையாக இருக்குன்னு சொன்னால் அதில் தான் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது அடித்து கீழே வச்சிடணும். அதனுடைய திட்டமும் தீர்மானமும் இருக்கிறதுனால தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் குறிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உபதேசத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டுடுவோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரமாக மாறிடுவோம். அதனால தான் இந்த கருத்தை அந்த காலத்தில் இல்லை, இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம், தேவனுடைய வருகையை பற்றிய உபதேசம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரியல, நான் பார்க்குறதில்ல, நான் யூடியூப்லாம் பார்க்குறதில்ல, எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஏதாவது பிரசங்கம் வருதான்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்னஸ்ஸை அப்படியே லேசாக குறைச்சிடணும். தேவனை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, இதனுடைய சீரியஸ்னஸை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறப்ப அவர் பேசினார். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் பேசுகிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் யார், நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான், அதை பற்றி தான் பேசினார். அப்போ பேசுகிறப்ப நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம மேத்யூ 5 மேத்யூ 6 நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப மேத்யூ 7 நம்ம பார்க்கல, நம்ம அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். ம் ம் இதை நிறுத்தலாம், நம்ம அடுத்தது அதை கண்டினியூ பண்ணி படிப்போம். அவர் முதலாவது என்ன சொன்னார், முதலாவது 1, 2 மட்டும் படிங்க. ஆமாம், போதும். முதலாவது அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு வராரு. அவர் தொடர்ச்சியாக 5, 6 சொல்லிக்கிட்டு 7 சொல்றாரு, நீங்கள் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜி பண்ணக்கூடாது, நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி நியாயம் தீர்த்தீங்கன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நீ எந்த படியினால் அளக்கிறாயோ அதே படியினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். இப்போ ஏன் நம்ம இந்த ஒரு மற்றவங்களை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அவர் செஞ்சது தப்பு, அவர் செஞ்சது சரி, இதை இவங்க செஞ்சாங்க, அதை செஞ்சாங்கன்னு சொல்லி மற்றவங்களை நம்ம பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? ஏன் பேசுகிறோம்? எதற்காக நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறோம்? ஏன் மற்றவங்களை பற்றி என்ன ரீசன்? அது ஒரு ரீசன் இருந்தால் தான் நம்ம பேசுவோம், இல்லாட்டினா நம்ம பேச மாட்டோம். அவங்க மேலே கோபம், பொறாமை, எரிச்சல், இப்படி மற்றவங்களை பற்றி நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காசிப்பை ஃபஸ்ட்டு காசிப்பில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். காசிப்புன்னா இன்னொருத்தரை பற்றி பேசலைன்னா நம்ம சும்மாவே இருக்க முடியாது. அதாவது லேசாக அவங்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், லீடு கொடுத்து கம்ப்ளீட்டு இன்ஃபர்மேஷனை கறக்கிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இந்த ஆட்டிடியூட் காசிப்பில் உண்டாக்குற ஆட்டிடியூடு தான் நம்மளை இப்போ அவங்க மேலே இருக்கிற பொறாமையில், அப்போ காசிப் பேசுகிற கெட்ட பழக்கமும் கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சு, பொறாமையும் இருக்குது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்கிறோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோன்னு சொல்கிறோம், நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளால் எதை நிறுத்த முடியல, காசிப்பை நிறுத்த முடியல, மற்றவங்களை பற்றி பேசாமல். இங்கே ரீசன் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்ம கம்பேர் பண்ணுறோம். என் பையன் பாருங்க,
என் பொண்ணு பாருங்க, அந்த வீட்டு பையனை விட அந்த வீட்டு பொண்ணை விட இந்த இதில் உயர்ந்திருக்கிறா, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுற ஒரு கேரக்டர், அது ஒரு விதை. அது அந்த விதையை போட்டுட்ட உடனே இருதயத்தில் அது வளர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம பிள்ளைகளை விட நம்மளை விட அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேலே பொறாமை வந்துட்டு தென் காசிப் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. குற்றப்படுத்த என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம படிப்போம். 8 கடைசியில் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா, அதாவது இப்படி ஒரு வசனம் வரும், தேவனுடைய பிள்ளையாகிய என்ன என் மீது குற்றம் சாட்டுபவன் யார்? நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? இயேசு கிறிஸ்துவே எனக்காக மரித்து உயிர் படி ஆமா. அவரே. இப்ப பிரச்சனை வந்து நம்மை ஆக்கினைக்குள்ளாக யாராவது தீர்க்க முடியுமா? இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஆக்கினைன்னா கண்டம் பண்றது, நம்மளை குற்றப்படுத்துறது. கண்டம் அப்படின்னா நம்மளை குற்றப்படுத்துறது. ஏன்னா நம்ம ஆக்கினைன்னு நம்ம படிக்க மாட்டோம், குற்றம்னா தெரியும் நம்மளை கண்டம் பண்றது. இங்க வசன வாக்குத்தத்தம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளை யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. அப்படிதானே இருக்கு? ஆமா. குற்றம் சாட்டுகிறவன் ஆமா. அப்படின்னா என்னை யாரு, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை யாரு குற்றப்படுத்த முடியும்? என்னை யாரு ஆக்கினைக்கா உள்ளாக தீர்க்க முடியும்? இப்போ நம்ம வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டு ரொம்ப டெஃபினட்டாக இருக்கிறோம், நம்மளை யாரும் ஆக்கினைக்குள்ளாக, ஆனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே தான். ரோமர் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. ஆமாங்க. இப்ப நான் வந்து தேவன் என்ன ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கொண்டுட்டு வரல. இப்போ உலகத்து ஜனங்கள் பாவம் செஞ்சு 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 ஆக்கினை தீர்ப்பா அவங்களுக்கு ஆக்கினையை அவங்க சேமித்து கொள்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் நம்மளுடைய ஆக்கினை கல்வாரி சிலுவையிலே என்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கு போயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தி நியாயப்படுத்தி நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்கினையை நானே எனக்குள்ள வருவித்து கொள்கிறேன். அப்போ ஆக்கினைக்குள்ளாக வந்து என்ன யாரை தீர்க்க முடியலன்னு ரோமர் 8 சொன்னாலும் ரோமர் 2 படி நான் ஆக்கினைக்கு நானே காரணமாக இருந்து எனக்கு நானே ஆக்கினையை குவித்து கொள்கிறேன். எனக்கு நானே ஆக்கினையை குவித்து கொள்கிறேன். அப்போ அதனால தான் சொல்லிட்டு நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. 2வது குற்றப்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் ரோமர் 14 அவன் யாருக்கு உத்தரவாதி? தேவனுக்கே. அவன் அவன் தனியாக கர்த்தர் டீல் பண்ணிக்குவார். இப்போ நம்ம போயிட்டு குற்றப்படுத்திட்டு ஒருவேளை அந்த மனிதன் மனம் திரும்பி தேவன்கிட்ட சுமூகமாக போயிட்டார்னா நான் போய் சிக்கிக்குவேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறப்ப தேவனுடைய சிங்காசனத்தில் நியாயம் பண்ணுறவர் ஒரே ஒருத்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் கடைசியில் நியாயம் தீர்க்க போறார் எல்லாத்தையும். நான் நியாயம் தீர்த்தேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இயேசு கிறிஸ்து சீட்டில் அவரை போய் இப்படி தள்ளிட்டு எழுந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு நான் உக்காந்து நான் நியாயப்படுத்துகிறேன், நான் குற்றப்படுத்துகிறேன். ஸோ அதனால் அந்த ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அந்த ஆவி மட்டும் அது ஒரு பிசாசனுடைய ஆவி. அதனால தான் வந்து
நம்ம யாரையும் குற்றப்படுத்த கூடாது. யாரு குற்றப்படுத்த மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய புரியாது அது. ஏன்னா இது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, நமக்கு தெரியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் தோஸ் ஹூ ஆர் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு வரும். அந்த இடத்துல போட்ட வேர்டு புவர். எளிமை இல்லை, ஏழ்மை. ஆக்சுவலி அதை கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஏழை. ஏழை எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மணிக்கு 5 மணி 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு கதவு தட்டுவார். கதவு திறந்தீங்கன்னா அப்போ ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இருப்பார், பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு 50 ரூபா போடுறீங்க, அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வந்து தட்டுவார். கதவை திறந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். என்னங்க நேற்று 50 ரூபா கொடுத்தல? நேற்று சாப்பிட்டேங்க, அது இன்னைக்கு எனக்கு வேணும். அது மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னால் என்னன்னு எப்படி டெஃபனேஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி போய் இயேசு கிறிஸ்துவனுடைய கதவை தட்டணும். ஆண்டவரே, நேற்று நான் தப்பிச்சிட்டேன் கிருபையில், இன்றைக்கி எனக்கு கிருபை கொடுக்கலன்னா இன்றைக்கி நான் காலி ஆகிடுவேன். எனக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் நாளைக்கு காலையில் காலை தோறும் கிருபை புதிதாக, அப்போ நாளைக்கு போய் நான் தேடணும். அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு டெய்லி பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் ட்ரம்ப்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பானா என்ன? அவர் வந்து எந்த வீட்டுக்கு போனால் நீ சாப்பாடு கிடைக்குதோ சாப்பாடு கிடைக்கலையோ, இந்த இன்னும் 10 வீட்டுக்கு போனால் கிடைக்குமா, அவரும் எண்ணம் அங்கே தான் இருக்கும். அவர் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்க போகிறாரு, என்ன செய்வார், என்ன பாலிசி கொண்டுட்டு வருவார், இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் மட்டும் தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரியான ஜனங்க மட்டும்தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சீங்க, நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, எங்கெங்கே நிலம் வச்சுருக்கீங்க, வீடு வச்சுருக்கீங்க, அதை பற்றி பவுலே சொல்லுவார். ஐ ஹவ் டிசைடட் நாட் டு நோ எனிதிங் இன் ஃப்ளஷ். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையை பற்றியும் அல்லாமல் வேறொன்றையும் நான் அறிந்து கொள்ள ஐ ஹவ் டிசைடட் நாட் டு நோ, எனக்கு அவசியமே இல்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் வந்து, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, என் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுமா, இல்லை நாங்கள் கைவிடப்பட்டுருவோமா அப்படின்ற கவலையும் ஏக்கமும் தேவன்கிட்ட வேண்டுதலும் இருக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் இன்னொருத்தங்களே குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸ்பீரியன்ஸில் நான் எல்லாரையும் குறை சொல்லி குறை கண்டுபிடிச்சி பேசுகிற ஆள். நான் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட் வர்றப்ப எங்கள் வீட்டில் நாங்கள் யாரையாவது குறித்து பேசினா 2 வார்த்தை ஸ்டார்ட் பண்ண உடனே 3வது நான் சொல்லுவேன், வேணாம் நம்ம கர்த்தரை பற்றி பேசலாம். நம்ம பேசுகிறதுக்கு அறிந்து கொள்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எதுக்கு அவங்கள பற்றி நம்ம போய் பேசணும், தேவையில்லாத. உங்களால் முடிஞ்சால் வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்றை பேசிட்டு போவீங்க, அந்த ஆள் திரும்பி பேச மாட்டார். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணீங்க, அந்த ஆள் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார். ஆனால் எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாக வேற ஒரு ஆள் பேசுவார், வேற ஒரு ஆள் ஏமாற்றுவார். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்திடுவாங்க. அதுலேருந்து நீங்கள், இது வந்து நேச்சர் ஆஃப் லா கிடையாது, இது கர்த்தருடைய லா. நீ என்னத்தை விதைக்கிறாயோ அறுப்ப. நாங்கள் கோதுமை போட்டுட்டு நாங்கள் போய் 10 மாதம் கழித்து நாங்கள் நெல் கிடைக்கணும்னா நெல் இருக்காது, அங்கே கோதுமை தான் விளைஞ்சிருக்கும். நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீங்க. அதனால் ஜட்ஜ் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை தீர்க்கக்கூடாது. நம்ம ஒருவேளை நமக்கு தெரியாமல் நம்ம பேசியிருந்தோம்னா இப்போ ஒன்றும் கெட்டு போல, நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முடிஞ்சால் அவங்கள்ட்டையே மன்னிப்பு கேட்கணும்.
நேராக அவங்க இருந்தாங்கன்னா, உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னீங்கன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளையை அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. ம் 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 ஆமாம், போதும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒன்று பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி எடுத்து உங்கள் கண்ணை பாருங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, நீ அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தன் பிரச்சனையை வந்து நீ ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற. முதலாவது நீ உன்னை சரி பண்ணிக்கோ. உன் கண்ணில் பெருசாக இருக்க உத்தரம், அதை எடுத்து போட நீ வகைப்பாரு. ஒருவேளை உன்னால் எடுத்து போட முடிஞ்சதுன்னா நீ மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணு, வகைப்பாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல உங்களை பாருங்க, நீங்கள் மற்றவங்கள பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குறைய பாருங்க. கர்த்தர் எவ்வளோ கிருபையாக உங்களுக்கு இருந்தார்னு நினச்சி பாருங்க. கர்த்தர் மட்டும் இல்லாட்டினா அப்பேற்பட்ட ஒரு விலைக்கரையும் கொடுத்து ரத்தம் சிந்தப்படலைன்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம எங்கே இருப்போன்றதை நினச்சி பாருங்க. மற்றவனை பற்றி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் ஆமாம் ஆமாம் இது யாரு? நாய் பன்றின்னா யார்? அது நாயின்னா யாரு, பன்றின்னா யாரு? மனிதர்களா இது இல்லை மிருகமா? அப்படின்னா என்ன 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 குணாதிசயம் அது? ஆமாம், பேதுரு தான் எழுதுவார் அதை. ஆமாம், நாய் தன் கக்கினதை தின்னும், பண்ணி சேற்றிலே பொருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேர், இந்த குரூப் 2 பேரும் கிருபையாய் ரட்சிக்கப்பட்டுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அவங்க வழி விலகி போய் மறுபடியும் பாவத்துக்கு போயிட்ட ஒரு கூட்டம். அது பாஸ்டராக இருக்கலாம், எல்டராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இவங்க வந்து மறுதலித்துட்டு தேவனுடைய கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்டு மறுதலித்துட்டு மறுபடியும் பாவத்துக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு கர்த்தர், இவன்கிட்ட போய் நீ சத்தியத்தை சொல்லாதன்றார். யாருக்கிட்ட சத்தியத்தை சொல்லக்கூடாது? இவனுக்கிட்ட போயிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. இவனுக்கு போய் நீ சொன்னினா அவன் உன்னை திரும்பி அடிப்பான், உன்னை காயப்படுத்துவான், உன் மனசை வேதனைப்படுத்துவான். ஸோ இவனுக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீ எதுனாலும் பேசிக்கோ, அரசியல் பேசணும்னு நினச்சா பேசிக்கோ, ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணுன்னா பேசிக்கோ. ஆனால் வந்து அவன்கிட்ட என்ன பண்ணுது, காஸ்பலை பற்றி எடுத்துகிட்டு போயிடாத. ஆமாம், பரிசுத்தமானதுன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு போய் உன் நேரத்தை செலவு பண்ணாத, உன் நேரத்தை வீணடிக்காத, அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை நீ செய்யாத அப்படின்னு கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகளில் படிப்போம். முட்டாளுகிட்ட போயிட்டு நீதிமொழிகள் 9:8 கடிந்து கொள்ளாதே. ஆமாம், பரியாசக்காரன்ட்ட போயிட்டு ஆமாம் அவன்கிட்ட வந்து நம்ம வந்து அவன்கிட்ட முதல்ல வந்து கிட்டே போகக்கூடாது. அது ஒரு நாய், அது கடிச்சு போடும். அது அந்த நாய் கிட்ட போனீங்கன்னாவே அது கடிச்சிடும். அதுக்கு அர்த்தம் அதான். அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து ஒன்றும் பண்ணாத, அது வேஸ்ட்டு, அந்த எஃபர்ட்ஸ்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்கிட்ட பேசக்கூடாதுன்னு 23:9 வரும். 23:9 எடுங்க. ஆமாம், இந்த வேலையை நம்ம வந்து என்னைக்கும் செஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோன்ற ஒரு உற்சாகத்தில் போயிட்டு கர்த்தர் சொல்லாத இடத்துல வந்து வசனத்தை பேசக்கூடாது.
நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு. எல்லாமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணாரா? ஆமாம், அவர் சொன்னார், பிதாவே நான் இந்த உலகத்துக்கு வேண்டிக் கொள்ளாமல் இவைகளில் நீர் எங்களுக்கு தந்தவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன். அப்போ அவரே ஜபிக்கலையே, நீங்கள் எதுக்கு போய் இவங்கள்ட்ட போய் பிரசங்கம் பண்ணிட்டு இவங்கள்ட்ட அவங்களே தெரியும், அவங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், வேஸ்ட், அது பண்ணாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, அட்வைஸ் கூட கூடுமான அளவு வரைக்கும் பண்ணக்கூடாது. கர்த்தரே உங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒழிய நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதை தான் அவர் கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். அடுத்த வசனத்தை படிங்க. ஆமாம், இது பிரேயரை பற்றி கர்த்தர் சொல்லிட்டாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம தேவனுக்கு தான் தெரியுமே, என்னுடைய தேவையெல்லாம் தெரியுமே, நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி வரும். நான் எதுக்கு கேட்கணும், நான் என்ன கேட்கணும்? இப்போ இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தை பேச மாட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்குன்னு நீ நினச்சி பாருங்க. அந்த குழந்தை பேசலை, 10 வயசு ஆயிடுச்சு, அது பேச மாட்டேன்து. பிதாவாகிய தேவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் கேட்கணும். அப்போ அந்த வசனத்தில் நம்ம படிப்போம், அது படிங்க அந்த வசனத்தை. மனுஷனானாலும் போதும். அவர் இங்க ஒரு உதாரணமே சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் ஒரு மகன் அப்பாவிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு பிரெட் வேணும்னு கேட்குறான். அவர் போய் பேக்கரியில் போய் பிரெட் வாங்கிட்டு வந்து தருவாரா, இல்லை ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து தருவாரா? பேக்கரியில் பிரெட் வாங்கிட்டு வந்து தருவார். மீனை கேட்டால் யாரும் பாம்பை பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு வசனம் வருது, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது ஆமாம் அதிக நிச்சயம். இப்போ இங்கே என்ன சொல்றாரு, நம்மள அப்பா அவர் அப்பா பொசிஷன்லையும் நம்ம மகன் பொசிஷன்லையும் கொண்டுட்டு வந்து விட்டார். பிதாவாகிய தேவன் நமக்கு அப்பான்னு யூதர்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிதாவாகிய தேவன் கிடையாது, யெகோவா தேவன். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யெகோவா தேவன். அவர்களுக்கு அப்பான்னே தெரியாது. அவங்களுக்கு எப்போ அப்பான்னு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டு அவர் வெளிப்படும் பொழுது யார் அங்கே போய் நின்னா? மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. அந்த அம்மா நிற்கிறப்ப அவர் சொல்லுவார், என்னை தொடாத, நான் இன்னும் பிதாட்ட போல, நான் உயிர் தெழுந்ததை நீங்கள் போய் நான் என்னுடைய பிதாவுக்கும் உங்களுடைய பிதாவுக்கும் போகிறேன் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு போய் சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும்? சீசர்களிடத்தில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய பிதா உங்களுடைய பிதா. இப்ப பிதாவாகிய தேவன்
மனிதர்களுக்கு, யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பிதான்றத இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து கொடுக்குறார். அதாவது ஃபாதர் அண்ட் சன். படிங்க. ம் 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 ஆமாம். அப்போ அவர் சொல்றாரு, பொல்லாத ஜனங்கள், பொல்லாத மனுஷர்கள், தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தினுடைய பிதா தம்மை வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது நிச்சயம், நிச்சயம்னு சொல்றார் இல்லையா? ஆனால் லூக்காவில் நம்ம படிக்கிறப்ப எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பேரலல் வசனம் லூக்காவில் வர்றப்ப எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 11:13 படிங்க. ம் ஆமாம், மத்தேயு எழுதுறாரு அதிக நன்மைகளை கொடுப்பது நிச்சயம்னு சொல்றாரு. லூக்கா எழுதுறாரு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம். எது கரெக்டு? ரெண்டும் கரெக்டு. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டாருன்னா எல்லா நன்மைகளும் வந்துடும். அது மேத்யூ அவர் சரியாக சொல்லலை, லூக்கா அதை கரெக்டாக சொல்லிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போய் கேட்கணும். சரி, கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. கேளுங்கள்னு சொல்லியிருக்க, நான் கேட்குறேன்னு எனக்கு கிடைக்கலையன்ற ஒரு கொஸ்டின் வரும். ஏன் எனக்கு கிடைக்கல? நான் கேட்குறேன்னா எனக்கு கிடைக்கலையா? அப்படி கிடைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஜேம்ஸ் 2வது அதிகாரம் எடுத்தது. யாக்கோபு யாக்கோபு 4:3 படிங்க. ஆமாங்க. ஏன் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாக்கோபு தான் எழுதுறாரு. நம்ம எதுக்காக போய் கேட்குறோம்? ஆமாம், நம்ம எதை கேட்கணுமோ அதை கேட்கல, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்குறோம். எதை கேட்கக்கூடாதோ அது கேட்டால் கர்த்தர் கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். கரெக்டா? அப்போ மற்றவங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா, மற்றவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு தான் சம்மந்தம் இருக்குது. நம்ம போய் கேட்டால் அவருக்கு சித்தமாக இருந்தால் நமக்கு கொடுப்பாரு, அவருக்கு சித்தமாக இல்லாட்டினா நமக்கு கொடுக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராங் மோட்டிவ்ஸில் போய் ப்ரேயர் பண்ணிடுறோம். சரி, அப்போ நான் நல்லது அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்குறேன்னு கிடைக்கலன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த நேரம் வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அடுத்த அப்பாயிண்டட் டைம். ஒவ்வொன்றுக்கும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில் எல்லாமே எழுதி, உலக தோற்றத்திற்கு முன்னால் எழுதி, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நாளில் என்னென்ன நடக்கணும்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறார். இந்த நாளில் நான் கொடுப்பேன்னு இருந்ததுன்னா அந்த நாள் அந்த டைமில் தான் வருமே தவிர, அதுக்கு முன்னால் 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயும் வராது, அதுக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு பின்னாலேயும் வராது. இதை தெரிந்து கொள்ளலன்னு நம்ம தெரியாதனால தான் அவர் என்ன சொன்னார், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். தட்டுங்கன்றாரு. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நமக்கு சொல்கிறாரு பாருங்க. தட்டுங்க அப்படின்னா என்னன்னா, முதல்ல தட்டின உடனே திறக்கப்படாது, தட்டிக்கிட்டே இருக்கணும். அது தட்டிக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு இடத்துல எழுதுகிறப்ப அதனுடைய அர்த்தம் ஆக்சுவலி நமக்கு புரியாது. அதை டீப்பாக அதுக்கு உள்ளே போனோம்னா நமக்கு புரியும். இயேசு கிறிஸ்து அவர் குருடனை தொட்டால் சுகம் அடைஞ்சிருவாங்க, செவிடன் தொட்டார்னா அவர் காது கேட்கும், குஷ்டரோகியை
தொட்டார்னா சுகம் அடைஞ்சிருவாங்க, முடவன் தொட்டுட்டார்னா நடந்து போவார். மரித்தோரை எழுப்பணும்னு இருந்ததுன்னா, நல்லா கவனிங்க, எழுப்பணும்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் மாத்திரம்தான் எழுப்புவார், மற்ற யாரையும் அவர் எழுப்ப மாட்டார். இப்படி கர்த்தர் எல்லாவற்றையுமே செஞ்சார். ஆனால் ஒரு காரியத்தில் வந்து கர்த்தர் ஜெபம் பண்ணி நடக்கலை. அது எந்த காரியம்னு யாருக்காவது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கெசமனே இல்லை இல்லை, ஒரு குருடன்ட்ட வந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு நீ பார்க்குறியாப்பான்னுவார். அவன் ஹானஸ்டாக சொன்னான். அவன் பார்க்குறேன்னு சொல்ல, ஹானஸ்டாக சொன்னான், நான் பார்க்குறேன், மரம் நடந்து போகுதுன்னு. நான் மனிதர்களை பார்க்கல, மரம் நடந்து போகுது அப்படின்னா. அதை வேணுமுன்னே அதை செஞ்சார் அவர். ஏன் அதை வேணும்னே செஞ்சார்? அவருடைய வல்லமைக்கு சும்மா தொட்டா போதும், பார்வடைஞ்சிடணும். ஏன் அதில் வந்து இந்த ஒரு காரியத்தில்னா, இந்த மாதிரி பொய் பிரச்சங்கம் ஹீலிங் மினிஸ்ட்ரி பொய் ஆளுங்க எழும்புவாங்கன்னு கர்த்தருக்கு அன்னைக்கே தெரியும். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லி பொய்யான ஆளுங்க எண்ணெய் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த யூடியூப்பில் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு வந்து அந்த படப்பையில் வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து போனாங்க, எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பொய்யான ஒரு, அதாவது ஜெபம் பண்ணி நடக்காதது இப்படி நடக்கும்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் அதை அனுமதிச்சார். அப்படின்னா எதுக்கு நம்ம பாயிண்ட்டை சொல்லிட்டு வரோன்னு கேட்டிங்கன்னா, பொய்யான மினிஸ்ட்ரி கடைசி நாட்களில் வந்துடும், ஏமாத்துறவங்க வந்துடுவாங்க, அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஏமாற்றுவாங்கன்றது கர்த்தருக்கு அப்பயே தெரியும். அது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இப்போ பிரபலமாயிட்டு வர்றது வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி தான் பிரபலமாயிட்டு வருது. ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆண்டவர் பண்ணாரா எங்கேயாவது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எங்கேயாவது ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுப்பா, வந்து சுகமளிக்கும் விழா, இந்த விழாவில் வந்து யோவான் வந்து முதல்ல ஜெபம் பண்ணுவார், ஒரு தினாரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவார், 5 தினாரி கொடுத்தீங்கன்னா, தினாரின்றது இஸ்ரவேலினுடைய நாணயம், காயின். பேதுரு பிரதான நம்பர் 1 அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், 10 தினாரி கொடுத்தீங்கன்னா ஏசு ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்தி காசை வசூல் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. இது எல்லாமே ஏமாத்துற வேலை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு போயிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் இதுக்கு வஞ்சிக்கப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசமே தெரியல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உபதேசமே இவங்களுக்கு தெரிந்து கொள்ளாதனால இப்படி போயிடுச்சு.